ஒரு படம் சிபிஎஃப்சி ரிவ்யூக்கு போய் 3 வருஷமா சர்டிபிகேஷனை வந்து டிலே பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்ணி அந்த படத்துல கிட்டத்தட்ட 127 சீனை வந்து கட் பண்ணாதான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லி அந்த படக்குழு வந்து இதை என்னால ஒத்துக்கவே முடியாது, நாங்க அப்படியே தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி கடைசியில இப்ப வந்து ZEE5 OTT-ல அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிலீஸ் பண்ண 2 நாள்ல செக்யூரிட்டி அண்ட் கவர்மெண்ட் கன்சர்ன்ஸ்க்காக அந்த படத்தை தூக்கிட்டாங்க அந்த OTT-ல இருந்து. இது வந்து ஒரு உண்மை கதை. 1990s வந்து பஞ்சாப்ல வந்து ராணுவ சட்டம் கொண்டு வரப்பட்டது. ராணுவ சட்டம் வந்து எதுக்காகனா அங்க இருக்கிற பஞ்சாப்ல ஒரு சில போராளிகளுக்காக எதிராக அந்த ராணுவ சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த ராணுவ சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே வந்து அந்த போராளிகளை எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து தீவிரவாதிங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணாங்க. அதோட சேர்த்து அப்பாவி மக்களை எல்லாத்தையுமே கொலை பண்ணாங்க. இந்த கதை எப்படி வந்து எல்லா மக்களுக்கும் தெரிய வந்தது அப்படின்னா, ஜஸ்வந்த் சிங் கல்ரா அப்படிங்கிற ஒரு பேங்க் மேனேஜர் அவர் ஃப்ரெண்டு கிருப்பல் அவங்க காணும், சரியா? ஸோ அவர் காணாம போயிட்டாரு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ அந்த போலீஸ் தான் அவங்களை கொண்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அவருக்கு தெரிய வர அவர் ஃபர்தரா வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன பிரச்சனை, என்ன எதனால இது நடக்குது, யாரெல்லாம் எவ்வளவு பேர்லாம் செத்து போனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது அவர் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, சுமார் 1985 1995 வரைக்கும் 10 வருஷத்துல 25,000 பேர் அப்பாவி மக்கள் அவங்க எல்லாருமே வந்து போலீஸாரால கொல்லப்படுறாங்க. இவங்க எல்லாரையுமே வந்து அநாத பணங்கள் அப்படிங்கிற இதை வச்சு அவங்க கிரிமெட்ரியில ஒரு 3 இடத்துல வந்து ஒரு சமாதி அந்த இது வச்சு எரிக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து வச்சு ஃபுல்லா எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனையை வெளியில அவங்க கொண்டு வந்து ஜஸ்வந்த் சிங் வந்து அதுக்காக போராடினாரு. அதை போராடும் போது அவரை என்ன பண்ணிருக்காங்க, அவரை கடத்தி கொடுமை பண்ணி சித்திரவாதம் பண்ணி அவங்கள சாவடிச்சாங்க கடைசியில. ஸோ இந்த படத்தை பத்தி பேசுறது தான் வந்து பஞ்சாப் 95. இந்த படம் பஞ்சாப் 95 டைட்டில் இருந்தது, ஆனா இப்ப சட்லஜ் அப்படிங்கிறது மாத்திட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும். அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்க அந்த போலீஸ்காரங்க. அதாவது இது வந்து இந்த என்டையர் சிஸ்டமே வந்து அவ்வளோ கரப்டடா இருந்துச்சு. போலீஸ், சின்ன போலீஸ்லேருந்து இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் அண்ட் டிஜிபி டிஜிபி வர எல்லாருமே இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்த கேஸை வந்து எப்படி அவர் வந்து எடுத்து நிறுத்தினாரு அண்ட் அவர் செத்ததுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் எப்படி அதை கண்டக்ட் பண்ணாங்க, ஸோ இது எல்லாத்தையும் கடைசியில் அவங்களுக்கு வந்து நியாயம் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த படத்தோட கதை. நான் பார்க்கும்போது ரொம்ப உருக்கமா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் அவ்வளோ ப்ரூட்டலா காமிச்சிருக்காங்க. இது எல்லா மக்களுமே வந்து இதை பார்த்து இதை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை தயவு செஞ்சு நீங்க பாருங்க. ZEE5 OTT-ல இது இல்ல, தூக்கிட்டாங்க. உங்களுக்கு சப்போஸ் இந்த படம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த படத்தோட லிங்க் நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுறேன். லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். இந்த மாதிரி நிறைய படம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபிளிக்கர் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டில் see you next time. Bye.